ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நெக்ஸ்ட் வீடியோ இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நம்ம சேனலில் வந்து 6 days ஸ்டடி சேலஞ்ச் எடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா, 60 நாள் வந்து நான் இனிமேல் இருக்கிற டைமில் எப்படி படிக்க போகிறேங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து Day 4க்கான சீரீஸ். எக்ஸாம் டேட்டு வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், July 12. நான் எல்லா வீடியோலையுமே சொல்லிகிட்ருக்கேன். அப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்டடாக என்ன பண்ணுவோம், இன்னும் எஃபர்ட் போட்டு படிப்போம். Day 4க்கான டாபிக்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கி Day 4க்கு வந்து பொது அறிவியல் தான் எடுத்திருக்கோம். இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இதோட பொது அறிவியல் டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஆக்சுவலாக 4 days பிளான் பண்ணியிருந்தேன் பொது அறிவியல். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, இதோட மேக்ஸிமம் பொது அறிவியல் வந்து கம்ப்ளீட் ஆகுது. Day 4க்கு அன்றாட வாழ்வில் டாபிக் வந்து 1 வந்து அன்றாட வாழ்வில் இயந்திரவியல், மின்னியல், காந்தவியல், ஒளி, வெப்பம் மற்றும் அணுக்கரு இயற்பியல். இது வந்து ஃபஸ்ட்டு டாபிக். செகண்ட் டாபிக் வந்து சுற்றுப்புற சூழல் அறிவியல். தேர்டு வந்து நடப்பு நிகழ்வுகள். சரியா, இந்த 3 டாபிக் பற்றி தான் இன்றைக்கி Day 4ல் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா படிக்க போகிறோம். இதுக்கான டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக வரும். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன டாபிக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக லாங் வீடியோஸாக நம்ம சேனல் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். ஏன்னா நானும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுங்கும்போது வீட்டில் வேலை எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணணும். ஹஸ்பண்ட் இருக்காங்க, எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணணும். எல்லாத்தையும் தாண்டி நானும் படிக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்காக நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக போடுவேன். நானும் என்ன படிக்கிறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட இது பண்ணுறேன். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, நானும் நல்லா படிக்கிறேன், உங்களுக்கும் யூஸ்ஃபுல் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொருத்தங்க கமெண்ட் பார்க்கும்போதெல்லாம் உண்மையிலே ரியலி ஹாப்பி. படிக்கிறீங்க அப்படின்லாம் தோணுது. இன்னும் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 100% எஃபர்ட் போடுங்க. நிறைய புக்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது. புக்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட்ஸ் வேணும்னாலும் கேளுங்க, நான் உங்களுக்காக நோட்ஸையும் சொல்லித்தரேன். முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட்ஸ் எடுக்கும்போது ஏன் யூஸ்ஃபுல் அப்படின்னா, ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 10 days ரிவிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, அதனால தான் திரும்ப சொல்கிறேன், நோட்ஸ் எடுங்க. இன்றைக்கான டாபிக் இது தான். அன்றாடவியலில் இயந்திரவியல், மின்னியல், காந்தவியல், ஒளி மற்றும் வெப்பம், அணுக்கரு இயற்பியல், சுற்றுப்புற சூழல் அறிவியல், நடப்பு நிகழ்வுகள். 3 டாபிக் இருக்குது. 3 டாப்பிக்குமே படிங்க. நைட்டுக்குள்ளே படிங்க. மறுநாள் காலையில் என்ன பண்ணுங்கன்னா ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். Thank you so much. All the best for everyone.